முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். முன்னோர்கள், பெரிய விஞ்ஞானிகள், ஞானிகள் இவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ ஆண்டுகள் வரைக்கும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருந்தாங்க? எப்படி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துச்சு? தலைவன் ஆவதற்கான தகுதி எப்படி வரும்னா, எப்பயும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறது, எவ்வளோ சூழலையும் மனசை தளராமல் வச்சுக்கிறது. ஒரு ஊரில் ஒரு விபத்துங்க. தமிழ் சினிமாவின் முதல் நகைச்சுவையாளர், எம்ஜிஆருக்கே கொடுக்கும்ன்ற கற்றுக் கொடுத்தவர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு பக்கம் காரு மட்டமலாக இப்படி கிடக்கு, சிலந்தி பூச்சி மாதிரி. இவர் ஒரு பக்கம் மரத்தில் இப்படி கிடக்கார் ரத்தத்தோடு. அங்கிட்டு வந்தவன் கேட்குறான், ஐயா என்னையா? அதுக்கு என்எஸ் கிருஷ்ணன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னையா இப்படி கிடக்குங்க, என்னையா வண்டி அந்த பக்கம்? ரொம்ப தூரம் வந்தேன் தம்பி, டயர்டாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஓய்வு எடுக்குது, நான் ஒரு பக்கம் படுத்து ஓய்வு எடுக்கிறேன். யாராவது இந்த நேரத்தில் பேச முடியுமா சார்? என்ன கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கண்ணே, என்ன டாக்டர் தானே சொல்லுவோம். இதனால தாங்க அவங்க இன்ன வரைக்கும் பேச போகிறாங்க. இன்றைக்கி அவருக்கு மட்டும் ஒரு நகைச்சுவாளுக்கு சிலை இருக்குன்னா என்ன காரணம்னா, நல்ல விஷயங்கள் வெறும் சிரிப்பை மட்டும் சொல்லாமல் சிந்தனையும் சொல்லுவோம். எம்ஜிஆர் சிவாஜி கால்ஷீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி என்எஸ் கிருஷ்ணன் கால்ஷீட்டை வாங்கினு ஏன்னு சொன்னாங்கன்னா, அவ்வளவு நெகிழ்வுத்தன்மை. அதேபோல் எல்லாருக்குமே உண்டு. அதேபோல் ஒரு தடவை ஒரு ஊருக்கு எப்படி இந்த தலைவர்களாம் தன்னுடைய 95 ஆண்டுகளை கடந்தும் ஆரோக்கியத்தோடும் அதே நகைச்சுவனோடு இருந்தார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். ஒரு ஊருக்கு, கிராமத்துக்கு போயிருக்காரு. அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊரில் வாட்டர் டேங்க் வேணுன்றதுக்காக பேசுகிறார் மைக்கில். கலைஞர் உட்காந்துருக்கார். நம்ம ஊருக்கு இந்த வாட்டர் டேங்க்காக இன்னைக்கு வந்திருக்கிறவ நம்ம தலைவர் நிதி கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் பேரில் கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. கருணாநிதி எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்க. ரொம்ப அறிவாளித்தனமாக பேசிட்டு உட்காந்துட்டார். அதுக்கடுத்து கலைஞர் பேசுகிறார். தம்பி சொன்னார், கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறதுன்னு சொல்லி. உண்மைதான். கருணை என்பது 3 எழுத்து, நிதி என்பது 2 எழுத்து. கருணை அதிகமாக இருக்கிறது, நிதி குறைவாக இருக்கிறது, போய்த்து வருகிறேன், நன்றி அப்படின்னார். அவன் துண்டை போட்டு அங்கேயே உட்காந்து வந்தான். அவ்வளோ அழகாகும் எல்லாருக்கும். கிட்டப்பான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் தான் கேபி சுந்தரம்பாளுடைய கணவர். அவர் ஒரு நண்பருக்காக சாட்சி சொல்கிறதுக்காக கோர்ட்டில் நிற்கிறாரு. அப்போ வக்கீல் கேட்குறார், உங்கள் பேர் என்ன? கிட்டப்பா, கிட்டப்பா. என்ன தொழில் பண்ணுறீங்க? ஐயா நான் ஒரு நடிகர். நடிகன்னா கூத்தாடி தானேயா? அது என்ன இப்போ நடிகன் பேர் கௌரவமாக சொல்கிறேன், கூத்தாடின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி இதாக பேசியிருக்கார். ஆமாங்க கூத்தாடி தான், ஆனால் எங்கள் அப்பா தொழிலை விட இது பரவாயில்ல. உங்கள் அப்பா என்ன தொழில்? உங்களை மாதிரி வக்கீல். எப்படி பார்த்தீங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளே விளையாடுறதெல்லாம் இப்படி தான் இருந்தது. 95 வயசும் 100 வயசும் கடந்து வாழ்ந்துருக்காங்கன்னா, கோபம் இல்லாமல், வன்முறை இல்லாத வார்த்தை இல்லாமல், மென்மையான வார்த்தைகளை கையாண்டு எப்பயுமே நகைச்சுணர்வோடு 95 ஆண்டு காலம் இருந்தான்னு இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா? எதனாலன்னா அது வேணும், எப்பயுமே வேணும். கணவன் மனைவி கடையில் சின்ன சின்ன இது வரும். ஒரு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒற்றுமை. கணவன் மனைவி ஒரே தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஒற்றுமை. எப்படிங்க திடீர்னு சண்டை வந்துச்சு? அந்த தட்டை யார் கழுவுறதுல வந்த சண்டை தாங்க. 2 பேரும் அடித்து கிடந்திருக்காங்க. அப்படி இல்லாமல் அன்றைக்கெலாம் எல்லாத்திலும் முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்து போயிருக்காங்க பாரு. எப்பொழுதும் இயல்பு நிலையில் இருங்க. சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய தத்துவஞானி சார், நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் தினந்தோறும் அப்படி ஒரு கடைக்குள்ளே போவார், ஷாப்பிங் மாலில் போவார், எதுவுமே வாங்க மாட்டார், வந்து படுத்துக்குவார். இப்படியே போயிட்டு போனால் அந்த கடையிலேருந்து ஒருத்தன் கேட்டேன், தினம் வரீங்க, சுற்றி பார்க்குறீங்க, எதுவுமே வாங்க மாட்டேங்கிறீங்களே? உலக தத்துவஞானின்னு வரவங்களை சொல்கிறாங்க, இத்தனை பொருள் இல்லாமலே நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், அதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். இது இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற விட இது இல்லாமலே என்னால் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுன்றக்க பார்க்குறதுக்காக வந்தேன். அது மாதிரி இருக்கிறத வச்சு இன்ப மயத்தோடு முன்னோர்கள் வாழ்ந்ததுனால தான் அவங்களாம் தலைவர்களாக இருக்காங்க. நம்மளுக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமை பண்பு வரணும்னா இருக்கிற வச்சு இன்பமாகவும் வன்முறை அல்லாத மென்மையான பேச்சை பேசினாலே இவர்கள் மாதிரி வரிசையில் எல்லாருக்குமே சொன்ன பார்த்தீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தடவை அமெரிக்கா பயணம் செஞ்சுட்டு வந்தப்போ அவருக்குமே நகைச்சுவை உண்டு. விமான நிலையத்தில் பேட்டி அவர்கிட்ட, அமெரிக்கா போய் வந்தீங்களே மார்கழி மாதம், அங்கே உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு? அதுவுமே அரைஞ்சதுனால எனக்கு சகோசம் தான் பிடிச்சது அப்படி ஒரே சிரிப்பு. எங்கள் வீட்டு பிள்ளை கோயம்புத்தூரில் வெள்ளி விழா நடக்குது. இல்லை நம்பியார் பேசும்போது ஒரு மைக்கு, சரோஜாதி பேசும்போது ஒரு மைக்கு, எம்ஜிஆர் பேசும்போது 2 மைக்கு வச்சுருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் 2 மைக்கு, இந்த படத்தில் நான் 2 வேடம் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் 2 மைக்கு. அப்படி குட்டி குட்டியாக வாழ்க்கையை அழகாக ரம்மியமாக நகர்த்தி சென்றாங்க. நம்மளும் அது மாதிரி முயற்சி செய்வோம், மகிழ்ச்சியோடு இருப்போம்.